இன்றைக்கி என்னோட பையன் ரணதீரன் ஸ்கூலில் வந்துட்டு புக் ஃபேர் அப்படின்னு சொன்னான். ஸோ புக் ஃபேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 3 to 5 days வந்து ஸ்கூல்லேருந்து நடத்துகிறாங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பசங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு டீச்சர் வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்கை காட்டுறதுக்காக பசங்களை கூட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன புக் வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிண்டர் கார்டன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கன் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்து 5th grade வரைக்கும் நிறைய ரீடிங்க்கு தாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கொடுக்குறாங்க. குக்கிங் வந்து ரொம்ப ஹரிபரியாக போய்கிட்டு இருந்தது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு எப்பயுமே பீஸா டே. மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையுமே லஞ்ச் வந்து பீஸா தான் இருக்குங்க. அதே மாதிரி தான் என் பையன் ஸ்கூல்லையும் கிட்ஸ் வந்து பீஸா விரும்பி சாப்பிட்றனால அவங்க ஸ்கூல்ல இன்னைக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து காஸ்கோ ஷாப்பிங் வீடியோ எடிட் பண்ணுறனால மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குக்கிங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேங்க. ஸோ நான் எப்பயுமே ரசம் வைக்கும்போது கொஞ்சமாக நெல்லிக்காய் போட்டு தாங்க வைப்பேன். நெல்லிக்காய் இங்கே ஃப்ரோசனில் தான் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெல்லிக்காய் போட்டு ரசம் வச்சா ரொம்ப